இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது அப்படின்னு டிரைவருங்க கண்ணில் படாம பாத்துக்கோங்க சார். எங்களுடைய வண்டி எங்களுடைய உழைப்பு, எங்களுக்கு இடத்தரகர் இல்லாம எங்களுடைய வருமானம் கிடைக்குமா? கமிஷன் கிடையாது. காலையில ஒரு வேலை, சாயந்தரம் ஒரு வேலை கிடையாது. கேன்சலேஷன் ஃபீஸ் கிடையாது. இந்த ஒரு ஆப்ல ஆட்டோ, காரு, டெலிவரி வண்டி, பைக் டெலிவரி, ஆக்டிங் டெலிவரி எல்லாமே நீங்க புக் பண்ணிக்கலாம் சார். ஒரு புக்கிங் முடிச்ச உடனே கேஷ்பேக் வருதுங்க. இப்போ நாங்கள் ஆன்லைன் ஆப்ல ஓட்டிட்டு இருக்கோம். மாசம் மட்டும் ஒரு 10,000 12,000 கமிஷன் மட்டும் கொடுக்குறோம். வீட்டுக்கு போகும்போது சும்மா வெறுங்கையாக தான் எடுத்து போக வேண்டியிருக்கு. கஸ்டமரா நான் வந்து ஒரு மாசத்துக்கு 20-30 புக்கிங் போடுறேன். சரி, இப்போ எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? நிறைய கஸ்டமர் இப்போ ஹாப்பியா இருக்காங்க. புக்கிங் போடுறாங்க. நிறைய டிரைவருக்கு எடுத்துட்டு போறாங்க. இன்னும் நிறைய டிரைவர் கொண்டுட்டு போகணும் நாங்க பிரியப்படுறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பரா இருக்கேன் சார். சிறப்பு. சொல்லுங்க சார். சார் இப்போ நம்ம பிசினஸ் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுங்களா சார்? சார் எல்லாருக்கும் வணக்கம். நான் குருநாதன், ஃபவுண்டர் ஆஃப் விவே டாக்ஸி, பேசஞ்சர் அண்ட் குட்ஸ் டெலிவரி புக்கிங் ஆப். இந்த ஆப் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும் நிறைய கஸ்டமர்ஸ் அண்ட் டிரைவர்ஸ் வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது அப்படின்னு டிரைவருங்க கண்ணில் படாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் அவங்க சுயமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இங்கே நிறையா கம்பெனிக்கு வருமானமே போயிடும். ஓகேங்களா? ஒவ்வொரு டிரைவர்களும் அவங்க வண்டி, அவங்க உழைப்பு, அவங்க வருமானம்னு சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி அந்த முயற்சியில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஏகப்பட்ட கம்பெனிங்க, ஏகப்பட்ட நபர்கள் டிரைவரை வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பாதிப்படைவாங்க. அதனால தான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த ஒரு ஆப்பை மட்டும் டிரைவருங்க கண்ணில் படாமல் பார்த்துக்கோங்க. சார். எங்களுடைய வண்டி எங்களுடைய உழைப்பு, எங்களுக்கு இடத்தரகர் இல்லாமல் எங்களுடைய வருமானம் கிடைக்குமா? கிடைக்கும். வாங்க, இங்கே வாங்க. இது என்னது? விவே டாக்ஸி. எதுக்கு கொடுத்துருக்குறோம்? இதை ஓட்டுநர்களுக்காக கொடுத்துருவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி கிடையாது. நாங்கள் வந்து ஒரு ஐடி கம்பெனி. நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுற கம்பெனி. நாங்கள் என்ன பண்ணோம்னா ஓட்டுநர்கள் அவங்க தொழிலை நேரடியாக பண்ணட்டும்னு ஒரு ஆப் கொடுத்துருக்கோம். இந்த ஆப்பை வச்சு உங்கள் தொழிலை உங்களால் நேரடியாக பண்ண முடியுமா, இல்லை இன்னொருத்தர் யாராவது வந்து தூக்கி வச்சாதான் தூக்குவீங்களா? நீங்களே சொல்லுங்கள். ஓகேங்களா? எங்களுக்கு வந்து கமிஷன் இல்லாத, அதாவது இடைத்தரகர்லாம் வருமானம் வச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் கமிஷன் கிடையாது, இடைத்தரகர்கள் கிடையாது. இந்த ஆப்பை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், வாடகைக்கு கொடுக்குறோம். இந்த ஆப்பை வாடகைக்கு எடுங்க. இதை வச்சுட்டு உங்கள் கஸ்டமருக்கு டியூட்டி முடிச்சோன்னே முழு பணத்தை அப்படியே நீங்களே எடுத்துக்கோங்க. யார் இடையில கேட்டாலும் சரி, அவர் தூக்கி அந்த பக்கம் போடுங்க. உங்கள் வருமானம், உங்கள் தொழில், உங்களுக்கு முழுசா பணம் கிடைக்கிறதுக்கு தான் இந்த ஆப்பை நாங்கள் கொடுத்துக்கிறோம். பட் இதை வச்சு நீங்கள் தானே உங்கள் தொழிலை காப்பாற்றிக்கணும். வேற என்ன வேணும்னு கேளுங்க. இந்த ஆப் மூலமா நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் தரோம். இதையும் தாண்டி வண்டி வந்து நாங்கள் ஓட்ட முடியாது இல்லையா, நீங்க தானே ஓட்ட முடியும். ஏன்னா வண்டி உங்க வண்டி. கஸ்டமர் யார் கஸ்டமர்? எங்க கஸ்டமர் கிடையாது, உங்க கஸ்டமர் அவங்க. அப்ப உங்க கஸ்டமரை நீங்க தானே பாத்துக்கணும். நீங்க பாத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு கேளுங்க, அதை இந்த ஆப்ல பண்றோம். கஸ்டமர் சப்போர்ட் பண்றோம். வேற என்ன வேணும்னு கேளுங்க, நாங்க கொடுக்குறோம். ஆனா எங்களுடைய கொள்கை என்னன்னா ஒன்னே ஒண்ணு, ஓட்டுநர்கள் நீங்க கேட்ட மாதிரி இடைத்தரகர்கள் இல்லாம அவங்க உழைப்பு, அவங்க வண்டி, அவங்க வருமானத்தை நேரடியாக அவங்க வீட்டுக்கு கொண்டுட்டு போறதுக்கு ஒரு ஆப் கொடுத்துருக்குறேன். இப்ப ஒரு லைட்டிங் கேண்டில் இஸ் பெட்டர் தென் கர்ஸ் தி டார்க்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இருட்டா இருக்குன்னு புலம்புறதை விட ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வைக்கலாம்னு சொல்லுவாங்க. இந்த கொள்கையின் அடிப்படையில் ஒரு ஆப் கொடுத்துருக்குறோம், ஒரு மெழுகுவத்தி மாதிரி. இதை காப்பாற்றி இந்த டிரைவர் சமுதாயத்தையும் இந்த தொழிலையும் மேம்படுத்தணும் அப்படின்னா டிரைவர்கள் மனசு வைக்காம முடியாது. ஓகேங்களா? ஒரு கை ஓசை செல்லுபடி ஆகாது, இரு கை ஓசை வேணும். ஒரு கம்பெனி இருக்குது, இந்த கம்பெனி மூலமா உங்க வருமானத்தை நேரடியாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்க பயன்படுத்திக்கணும்னு நம்ம சொல்றோம். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு நீங்க கேட்குறீங்களோ நாங்க தரோம். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. எங்களுக்கு வந்து எங்களோட உழைப்புக்கு ஏற்ற வருமானம் வரணும், அது இடைத்தரகர் எல்லாம் வரணும். ரைட். இப்ப விலைப்பட்டியல் வந்து காலையில ஒரு விலை, சாயந்தரம் ஒரு விலை கிடையாதுண்ணா. பிக்சடா ரேட்டு. ஒரு ஓட்டுநர் தொழிலுக்கு ஒவ்வொரு வண்டிக்கு என்ன ரேட்டோ, கிலோமீட்டர்களோ அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த பக்கம் கஸ்டமரும் பாதிக்கக்கூடாது, டிரைவரும் பாதிக்கக்கூடாது. அப்ப இடைத்தரகர்கள் இருக்கக்கூடாது. அப்படின்னா நேரத்துக்கு ஒரு ரேட்டு மெயினா இருக்கக்கூடாது. இப்ப மத்த ஆப்ல என்ன பண்றீங்க, நீங்க காலைல ஒரு ரேட் இருக்குது, சாயந்தரம் ஒரு ரேட் இருக்குது. அப்ப நல்ல ரேட் வரும்போது எடுத்துக்கிட்டு காலைல ரேட் கம்மியா வரும்னு பேசாம உட்கார்ந்து இருந்தீங்கன்னா இதனால பாதிக்க போறது யாருது? உங்க தொழில் தான் பாதிக்க போகுது. கரெக்டுங்களா? இப்ப காலையில ஒரு வேலை, சாயந்தரம் ஒரு வேலை கொடுத்து எங்கேயாவது நீங்க இட்லி சாப்பிடுறீங்களா? லஞ்சு காலையில ஒரு வேலை, சாயந்தரம் ஒரு வேலை கொடுத்து சாப்பிடுறீங்களா? இல்ல. உங்க தொழிலுக்கும் நீங்க எப்பனாலும் சரி, காலையிலனாலும் சாயந்தரம் சரி, ஒரு கிலோமீட்டருக்கு இதான் ரேட்னா இதான் ரேட் அப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா ஓட்டுநர் தொழில் முறைப்படுத்தப்படும். கஸ்டமர் வெளியில போக மாட்டாங்க. உங்க கஸ்டமர் நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. கேட்டீங்களா? இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கலாம். இவ்வளவு நீங்க கேட்டீங்களா? என் கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, கஸ்டமரை பாத்துக்கிறதுக்கு உங்க கஸ்டமர்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க. என்ன எதிர்பார்க்கணும்? எங்களுக்கு வாடகை வந்து டேரக்டா வரணும் எங்களுக்கு. சரி, வேற என்ன வேணும்?
எவ்வளவுதானே? ஆமா. சரி, அப்ப கஸ்டமர் என்ன எதிர்பார்க்கறாங்க உங்க கஸ்டமர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ்னா? நல்ல வந்து ஆ. நல்லபடியா ஏத்தணும், செய்யணும், ஆ, ஆ, கரைச்சல் பண்ணக்கூடாது, ஆ, ஆ, கூட கேட்க கூடாது, செய்யக்கூடாது, ஆ, ஆ, ஆ. வாடகை அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. சரி, அது சரி. நம்ம விவேடெக்ஸ் எங்களுக்கு அதை பண்ணி கொடுத்துட்டா நாங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க ஆப் கொடுத்துறோம், வாடகை வருது, அது உங்க கஸ்டமர், அவங்கள பத்திரமா பாத்துக்கணும், பாங்கா பாத்துக்கணும், மரியாதையா ஹேண்டில் பண்ணணும், அவங்க பொருளை பத்திரமா ஹேண்டில் பண்ணணும். இது உங்க பொறுப்பு தானே? எங்களுடைய பொறுப்பு. இதை நீங்க பண்றீங்கல்ல? நாங்க பண்ணிடுவோம். நீங்க பண்ணிட்டீங்கன்னா கஸ்டமர் தாராளமா வருவாங்க. இதை தாண்டி கஸ்டமர் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்ல அவ்வளவுதான். அவ்வளவுதானே? சரி, கஸ்டமர் என்ன எதிர்பார்க்கறாங்க தெரியுங்களா? ஒரு டியூட்டி போட்டா உடனே டிரைவர் வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. வண்டி வரல அப்படின்னா அடுத்த வண்டியை எங்க பக்கத்துல இருக்கிற நண்பரை நாங்க அனுப்புவோம் அப்படிங்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்களா? இப்ப நிறைய பேர் அனுப்புறாங்க. ஆமா, நாங்க அனுப்புறது ரெடியா இருக்கோம். ரெடியா இருக்கு. நான் வர முடியாத வேற டிரைவர்ஸ் நான் அனுப்புவேன். அசைன் பண்ணுங்க. ஏன்னா அது உங்க கஸ்டமர் தானே. ஆமா. நாங்க எல்லா இடத்துலயும் அதான் சொல்றோம். அப்ப அந்த கஸ்டமரை பத்திரமா பாத்துக்கோங்கன்னா சொல்றோம். சரி. ஓகேங்களா? கஸ்டமருக்கு என்ன தேவை நீங்க பாத்துக்கோங்க, உங்களுக்கு என்ன தேவைன்னு கஸ்டமர் கண்டிப்பா பாத்துக்கோங்க. சரி, ஓகே. இடைத்தரகர் இந்த இடத்துல இல்ல. இடையில ஒருத்தர் வந்தாதான் உங்களை ஒழிச்சு வச்சு, உங்களை 2 பேரையும் கஸ்டமரையும் டிரைவரையும் ஒழிச்சு வச்சு அவங்க தொழில அவங்க பண்றாங்க. நீங்க அதை எடுத்துருங்க, அந்த திரையை தூக்கிடுங்க. நீங்களும் கஸ்டமர் நேரடியா பாருங்க. பார்த்துட்டா உங்க தொழிலை நீங்க நேரடியா பண்ண முடியும்ல. அதுக்கு தான் நாங்க இந்த ஆப் கொடுத்துருக்கோம். விவே டாக்ஸி அப்படிங்கிறது மிடில் மேன் கிடையாது, இடைத்தரகர் கிடையாது, நேரத்துக்கு ஒரு ரேட்டு கிடையாது, ஃபிக்ஸட் ரேட்டு. அது ஜாஸ்தியா தெரியுது கம்மியா தெரியுதுலாம் கிடையாது, ஃபிக்ஸட் ரேட்டு. காலையில இருந்து சாயந்தரத்துக்கு அதான் ரேட்டு. அதே மாதிரி லொக்கேஷனுக்கு தகுந்தாப்புல ரேட்டை மாத்துறது கிடையாது, மாற்ற மாட்டோம். எல்லாத்த விட முக்கியமா இந்த ரேட்டை ஓட்டுநர் சமுதாயத்துல கேட்டு கஸ்டமர்கிட்டையும் கன்சல்ட் பண்ணிட்டு ஃபிக்ஸடா ஒரு ரேட் வச்சுக்கிறோம். நிறைய கஸ்டமர் இப்போ ஹாப்பியா இருக்காங்க, புக்கிங் போடுறாங்க, நிறைய டிரைவருக்கு எடுத்துட்டு போறாங்க. இன்னும் நிறைய டிரைவர் கொண்டுட்டு போகணும்னு நாங்க பிரியப்படுறோம். அதுக்கு டிரைவருங்க சப்போர்ட் வேணும். கண்டிப்பா சார் நாங்க பண்ணோம். ஏன்னா இப்ப நாங்க ஆன்லைன்ல ஒரு ஆன்லைன் ஆப்ல ஓட்டிட்டு இருக்கோம். சரிங்களா? மாசம் மட்டும் ஒரு 10,000 இருந்து 12,000 கமிஷன் மட்டும் கொடுக்குறோம். ஏன்னா டீசல் ஒரு 15,000 போட்டோம். அங்க அதுல ஒண்ணுமே இல்ல. வீட்டுக்கு போகும்போது சும்மா வெறுங்கையாவது எடுத்து போக வேண்டியிருக்கு. பேருக்கு தான் பெருமை, நாங்க வண்டி வச்சிருக்கோம், நாங்க ஓனர்னு சொல்லிக்கிறோம் இல்லையா? எங்களோட வருமானத்தை பூரா அந்த ஆன்லைன் ஆப் தான் எடுத்துக்கிறது. அது வந்து கமிஷன் அடிப்படையில செயல்படுது. அது இல்லாம எங்களுக்கு டைரக்டா கஸ்டமர் தான் நாங்க பேமெண்ட் வாங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, கமிஷன் இல்லாம நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். முடியும். கண்டிப்பா நாங்களும் எங்களுடைய டிரைவர் டீம் கிட்ட பேசி உங்களுக்கான சப்போர்ட் கொடுக்குறோம். எங்களுக்கு நல்ல கஸ்டமரா நீங்க ரெடி பண்ண முடியும். கஸ்டமர் சப்போர்ட் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறோம். ஒரு டிரைவருக்கு என்ன தேவை, ஒரு கஸ்டமருக்கு என்ன தேவை, அந்த பொருள் பாதுகாப்பா போய் சேர்ற வரைக்கும் கஸ்டமர் சப்போர்ட்ல ஃபாலோ பண்றாங்க. டிரைவர் எங்க வந்துட்டு இருக்காங்கன்ட்டு கஸ்டமர் வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். ஒரு புக்கிங்ல 4-5 டிராப் பாயிண்ட் புக்கிங் பண்ணிக்க முடியும். அதை விட முக்கியமா இந்த ஒரு ஆப்ல மல்டிபிள் சர்வீஸ் வச்சுக்கிறோம். மல்டிபிள் சர்வீஸ் அப்படின்னா ஆட்டோ புக் பண்ணிக்கலாம், கார் புக் பண்ணிக்கலாம், ட்ரக் டெலிவரி புக் பண்ணிக்கலாம், பைக் டெலிவரி புக் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேல அவங்க வண்டி இருக்குது, ஆக்டிங் டிரைவர் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லை, ஒரு வீடு ஷிஃப்ட் பண்றோம், பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வேணும் அப்படின்னா அதை இந்த லோக்கல் ட்ரிப்ல புக் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா டிரைவருங்க பேக்கர்ஸ் அண்ட் மூவர் சர்வீஸ் கொடுக்கறதுக்கு பிரியம் உள்ளவங்க எல்லாம் லிஸ்ட் பண்ணிக்கிறோம். அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க யாருன்னு பாக்குறாங்க, நேரடியாக அவங்களுக்கே கால் பண்றாங்க, எங்க வீடு எவ்வளவு பொருள் இருக்குது, இது எடுத்துட்டு போறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் என்னங்கிறத அந்த டிரைவர் பேசி முடிவு பண்ணிக்கிறாங்க. கஸ்டமருக்கும் டிரைவருக்கும் இடைத்தரகர் இருக்கக்கூடாது. அப்படின்னா நாங்க என்ன பண்றோம்னா விலை பேசுறத கூட நாங்க தலையிடுறது இல்லை. உங்க தொழிலுக்கு நீங்க விலை சொல்லுங்க, நாங்க விலை சொல்ல முடியாது. நாங்க இந்த தொழிலுக்கு விலை சொல்ல முடியாது, ஏன்னா இது உங்க தொழில். அப்ப கஸ்டமருக்கு என்ன கேட்கறாங்க, அவங்க ஏதோ கொஞ்சம் குறைச்சு கேட்கறாங்களா, நீங்க கொடுங்க. அந்த கஸ்டமர்னால உங்களுக்கு பிரயோஜனம் இருக்குதா, உங்க கஸ்டமர் தானே, பாத்துக்கோங்க. அப்ப அவங்களுக்கு நாங்க என்ன கொடுக்க முடியும்? ஒரு கஸ்டமர் உள்ள வர்றதுக்கு ஆஃபர் கொடுக்க முடியும், கஸ்டமர் சப்போர்ட் கொடுக்க முடியும், வேற என்ன கொடுக்க முடியும்? அவங்களுக்கு ஒரு திருப்தியான சர்வீஸ் கொடுக்க முடியும். அப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா டிரைவருங்க கூட இருந்தா மட்டும்தான் கொடுக்க முடியும். டிரைவர்களை நாங்க இங்க வந்து ஒரு சம்பளத்துக்கோ கூலிக்கோ கான்ட்ராக்டுக்கோ அந்த மாதிரி எடுக்கல. அந்த மாதிரி எடுக்கிறவங்க கமிஷன் அடிப்படையில செயல்படுறாங்க. நாங்க என்ன பண்றோம், டிரைவர்கள் முதலாளிகளா இருக்கிறாங்க. அவங்க தொழிலை இந்த ஆப் மூலமா பண்றதுக்கு இந்த ஆப்பை வந்து நாங்க உங்களுக்கு வாடகை கொடுக்குறோம். அதுக்கு பேரு மாத சந்தா. எவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப உங்க பணம் உங்களுக்கு நேரடியா கிடைச்சிருதா? அவ்வளவுதான். ஆனா இந்த மாதிரி பேம்ப்ளெட் ரெடி பண்ணிக்கிறோம்னா இதை வந்து நம்ம டிரைவர்கிட்ட சொல்லி கஸ்டமர்லாம் கொடுத்து பேச சொல்லுங்க, புக்கிங் போட சொல்லுங்க. சார் ஒரு நிமிஷம் சார், இப்போ இது வந்து விவே டாக்ஸின்னு ஒரு ஆப் சார். ஓகே சார். நாங்கள் வந்து டிரைவர்களுக்காக இந்த ஆப்பை பண்ணிக்கிறோம். இந்த ஒரு ஆப்ல ஆட்டோ, காரு, டெலிவரி வண்டி, பைக் டெலிவரி, ஆக்டிங் டெலிவரி எல்லாமே நீங்க புக் பண்ணிக்கலாம் சார். எங்க டிரைவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சார், புக்கிங் கொடுத்து. சார் நீங்க இப்போ டிரைவருக்கு சப்போர்ட் பண்ண சொல்றீங்க. இப்போ வந்து மாசம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா வர டிரைவர்ஸ் எல்லாமே எதனா ஒரு பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ கஸ்டமரா நான் வந்து ஒரு மாசத்துக்கு 20-30 புக்கிங் போடுறேன். சரி, இப்போ எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு சார்? இது ஆக்சுவலா வந்து அவங்க ஸ்ட்ரைக் பண்றாங்க, எக்ஸ்ட்ரா சண்டை போடுறாங்கன்றத நீங்க. நான் ஒரு டிரைவர் தான் சார், நான் ஒரு டிரைவர் தான். நாங்க ஸ்ட்ரைக் பண்றது உண்மைதான். சரி, ஏன் பண்றோம் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு வாடகை வாங்கிடுறோம், வாங்கிட்டு எங்களுக்கு 20% கமிஷன் எடுத்து கொடுக்குறோம்.
அப்போ நான் ஏறக்குறைய 10,000 15,000 வரைக்கும் கமிஷனே கொடுக்குறோம், 12,000 வரைக்கும் கமிஷனே கொடுக்குறோம். அப்போ எங்களுக்கு எதுவும் பெனிஃபிட் இல்லை. இப்போ இந்த விவே டாக்ஸி வந்து டைரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ பணம் வாங்குறாங்களோ அதை அப்படியே நாங்கள் வாங்குற மாதிரி இருக்குது. அப்போ இப்போ எங்களுக்கு இதில் கமிஷன் இடைத்தரகர் கிடையாது, கமிஷன் கிடையாது. அதனால உங்களுக்கு நாங்கள் நல்லபடியா சர்வீஸ் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதனால நீங்க தான் கண்டிப்பா நான் இதை சப்போர்ட் பண்றேன் சார். நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அதை விட முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுங்க. கண்டிப்பா தெரிஞ்ச கம்பெனியில் நிறைய பேரை ரெஃபர் பண்ணுங்க. எங்க ஓட்டுநர் சமுதாயம் மேம்படுறதுக்கு, அவங்க வருமானம் நேரடியாக அவங்களுக்கே போறதுக்கு இந்த ஆப் மூலமா நாங்க ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். இந்த முயற்சியில எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. நிறைய பேரை ரெஃபர் பண்ணுங்க. ஓட்டுநருடைய வருமானம் நேரடியாக அவங்களுக்கே கொடுங்க. இடையில தரகர் வேணாம். எல்லாத்தையும் விட முக்கியமா காலைல ஒரு ரேட்டு சாயந்தரம் ஒரு ரேட்டு வச்சிருக்கிற கம்பெனி மாதிரி இங்க கிடையாதுங்க. டிரைவர்கிட்ட சொல்லி ஒரு நிலையான விலை வச்சிருக்கோம். ஒரு ஃபிக்ஸட் ரேட் இருந்தாலும் ஃபிக்ஸட் ரேட்டு, காலைல ஒரு ரேட்டு சாயந்தரம் ஒரு ரேட்டு கிடையாது. கேன்சலேஷன் ஃபீஸ் கிடையாது. மல்டிபிள் சர்வீஸ் ஒரு ஆப்ல கொடுத்துருக்குறோம். உங்க பொருளை பத்திரமா கொண்டு போறது டிரைவருங்க தான். ஓகேங்களா? அவங்க தான் எல்லாமே செய்யறாங்க உங்களுக்காக. அப்ப நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இடையில யாரும் மீடியேட்டர் கிடையாது. நாங்க கூட இடையில வரல. நாங்க ஒரு கஸ்டமர் சப்போர்ட் வச்சிருக்கிறோம். இந்த ஆப் கொடுக்குறோம். கஸ்டமர் சப்போர்ட் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணா கேளுங்க. எங்க டீம் இருக்கிறாங்க. டிரைவருக்கு ஏதாவது சப்போர்ட் வேணாலும் இருக்குது, டீம் இருக்குது. நாங்க சப்போர்ட் பண்றோம். நோக்கம் ஒண்ணுதான் சார். இடைத்தரகர் இல்லாம கஸ்டமரும் டிரைவரும் நேரடியா அவங்க தொழிலை பண்றதுக்கு இந்த ஆப் கொடுக்குறோம். ஓகே சார். இப்போ வந்து எனக்கு வந்து அந்த வேற இதுங்கள்ல எனக்கு சில பெனிஃபிட் இருக்கு. பெனிஃபிட் இருக்கு. இப்ப இவங்களுக்கு வந்து கூப்பன் கோடே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 கூப்பன் கோட் இருக்குது. அதுவே 600 ரூபாய் வரைக்கும் இருக்குது, 7 புக்கிங் போடுற வரைக்கும். இது மட்டும் இல்லாம ரெகுலரா நீங்க ஒரு புக்கிங் முடிச்ச உடனே கேஷ்பேக் வருதுங்க. 20 ரூபாய் 60 ரூபாய் வரைக்கும் வருது. ஜிபே பண்ணா ஒரு ஸ்கிராட்ச் கார்டு வருதா, அந்த மாதிரி ஸ்கிராட்ச் கார்டு வருது. அதை ஸ்கிராட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்ப ஏற்கனவே புக்கிங் போடுற கஸ்டமர் வாரம் 600 ரூபாய் 1000 ரூபாய் வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. கேஷ்பேக் மட்டுமே இந்த ஆஃபர்லாம் சேர்த்து வாங்கிட்டு இருக்காங்க. ரெகுலரா புக்கிங் போடுறாங்க. மாசம் வேற கிஃப்ட் கொடுக்குறோம். இதெல்லாம் எது கொடுக்குறோம்? டிரைவர்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்கறக்காண்டி உங்கள்கிட்ட நாங்க நீங்க எவ்வளவு தூரம் டிரைவருக்கு சப்போர்ட் பண்றதுனால கண்டிப்பா நான் இதுக்கு வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. எங்க டிரைவர்ல பெரிய சப்போர்ட் பண்ணுங்க, ரெஃபர் பண்ணுங்க. கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். நாங்க இதை வச்சுக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க, நான் வேற வேணாலும் தரோம். ஓகே, தேங்க்யூ. நான் இப்போ விவோ டாக்ஸின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அதுல வந்து இத்தனை சர்வீஸ் கொடுத்துருக்கீங்க. நான் கொண்டு போயிட்டு நான் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து நான் வந்து இது மாதிரி இந்த விவோ டாக்ஸின்னு ஆப் இருக்கு, இதுல எல்லாம் வந்து டாட்டோ காரு அதுக்கப்புறம் லோடு வண்டி எல்லாத்துல இதுல சர்வீஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எதுக்கு இத்தனை சர்வீஸ் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கஸ்டமரே வந்து கேக்குறாங்க. கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ அது நியாயம் தான். இப்ப நாங்க என்ன பண்றோம்னா, ஒரு விவோ டாக்ஸி அப்படிங்கிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, எல்லா டிரைவருக்கும் ஒரு வாழ்வாதார மாற்றத்தை கொடுக்கறது தான் பண்றோம். கமிஷன் இல்லாம அவங்க பணம் முழுசா அவங்களுக்கே கிடைக்கணுங்கிறக்காண்டி நாங்க ஒரு முயற்சி எடுக்கிறோம். அப்ப லோடு வண்டி ஓட்டுற நீங்களும் டிரைவர் தான், ஆட்டோ ஓட்டுறவரும் டிரைவர் தான், கார் ஓட்டுறவரும் டிரைவர் தான், ஏன் ஆக்டிங் டியூட்டி ஓட்டுறவரும் டிரைவர் தான். அப்ப அவங்களுடைய எல்லாருடைய வருமானமும் மொத்தமா ஒரு கோணத்துல பார்த்தோம் அப்படின்னா டிரைவருடைய வருமானம் எல்லாம் மொத்தமா டிரைவருக்கே போகணுங்கிறத இதை பண்றோம். அப்ப கமிஷன் இல்லாம போகணும்னு பண்றோம் மாச சந்தை அடிப்படையில. அப்ப நீங்க லோடு வண்டி ஓட்டுறவங்களை மட்டும் நம்ம பார்த்தோம்னா, நீங்க மட்டும் டிரைவர் இல்ல, அவங்களும் டிரைவர் தானே, அவங்களும் நம்ம இனத்தை சார்ந்தவங்க தானே. அப்ப ஒட்டுமொத்த ஓட்டுநர்களும் அவங்க வருமானத்தை நேரடியா வாங்கணும், யாருக்கும் கமிஷன் கொடுக்காம, இடைத்தரகர் இல்லாம. அதுக்காக எல்லா சர்வீஸையும் உள்ள வச்சிருக்கிறோம். இப்போ இதுல வைக்கிறதுனால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. கஸ்டமருக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க தைரியமா சொல்லலாம், எந்த வண்டி வேணாலும் நீங்க ஒரு ஆப்ல புக் பண்ணிக்கலாம்ல சார். எதுக்கு சார் தனித்தனியாக ஆப் வச்சிருக்கீங்க? ஒவ்வொருத்தரும் ஒரு ரேட் வச்சிருப்பாங்க. இப்போ என்னமோ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. ஆண்ட்ராய்டு ஃபோன்ல புக் பண்ணா ஒரு ரேட்டு வருது, iOSல போனா ஐபோன்ல புக் பண்ணா ஒரு ரேட்டு வருது. அந்த விஷயம்லாம் இங்க இல்லை. அதை விட முக்கியமா காலைல ஒரு ரேட், சாயந்தரம் ஒரு ரேட் வச்சிருக்காங்க. ஃபிக்ஸட் ரேட்டு இதில் நாங்கள் கொடுக்குறோம். நிறைய டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுக்குறோம். நீங்க உங்க வருமானத்தை நேரடியா சம்பாதிக்கிறதுக்காக இந்த முயற்சி விவோ டாக்ஸி பண்ணுதுங்க. நீங்க இந்த ஆப்ல புக் பண்ணுங்க, ரேட் எப்பயுமே நிலையா இருக்கும். அப்ப நீங்க தான் டிரைவரா நீங்க கஸ்டமர்ட்ட சொல்லணும். நீங்க சொல்றதுனால உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஆட்டோ டிரைவர் வருமானம் எடுத்தா உங்களுக்கு ஏதாவது சங்கடம் இருக்குதா? அவரும் நம்ம உங்க டிரைவர் தானே, நீங்க சப்போர்ட் பண்ணலாம் இல்லையா? அப்ப என்ன பண்ணுங்க, கொடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கஸ்டமர்ட்ட கொடுங்க. லோடு வண்டி புக் பண்ணட்டும், என்னைக்காவது கார் வேணுமா புக் பண்ணட்டும். அங்கேயும் ஒரு ஓட்டுநருக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்கல்ல. நீங்க எங்களை சப்போர்ட் பண்ண சொல்லல, உங்களுக்காக நாங்க கொடுத்துருக்கிற இந்த விவோ டாக்ஸியை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேருங்க. உங்க மாதிரி இருக்கிற ஓட்டுநர்களுக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். நீங்களே சப்போர்ட் பண்ணலன்னா, இப்ப நாங்க எடுத்த இந்த முயற்சியில அதுவும் சப்போர்ட் நடக்கலைன்னா ஓட்டுநரை காப்பாத்துறதுக்கு யாரு தான் வருவாங்க? இப்ப ஒரு கஸ்டமர் கேட்டார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, மாசம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு. எதுக்கு ஸ்ட்ரைக் பண்றாங்க? அதுக்கு ஒரு தீர்வு இல்லையா? ஓட்டுநர் காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க சார், ஓட்டுநரே வந்தாதான் சார். எக்ஸலண்ட். இதை தான் நாங்களும் சொல்றோம். உங்க தொழிலை நீங்களே காப்பாத்துங்க, உங்க தொழிலை நீங்களே முறைப்படுத்துங்க. அதுக்கு இந்த ஆப் மூலமா என்ன பண்ணணுமோ நாங்க பண்றோம். அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இதுதான் எங்களுடைய ஒரு சப்போர்ட்.
அதுதான் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லணும், கஸ்டமர்ஸும் சொல்லுங்கள். சரிங்களா? சரிங்க சார். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்கள், சரிங்க சார். எல்லாரையும் கஸ்டமர்ட்டையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். சரிங்களா? சரிங்க. ஓகே. நாங்க நாங்க கஸ்டமரா டிரைவருக்கு எப்பவும் டிரைவருக்கு சப்போர்ட்டா இருப்போம். நாங்க டிரைவரா நாங்க கஸ்டமருக்கு எப்பவும் சப்போர்ட்டா இருப்போம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நாங்கள் விவே டாக்ஸி டிரைவரையும் கஸ்டமரையும் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவோம்.